Glad to see you all. Hallelujah. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகளை திரும்பியும் பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். சோத்திரம். கொஞ்சம் சிரிக்கலாமே. சோத்திரம். Hallelujah. Hallelujah. சோத்திரம். Today I want to speak that Jesus set us free from the fear of death. அதாவது இன்றைக்கு தினத்தில் உங்களுக்கு நாம் பேச எடுத்த விடயம் என்னவென்றால், இயேசு எங்களை மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறார். அநேகருக்கு இந்த உலகத்தில் இருக்கத்தான் விருப்பம், மரணிக்க விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிறதெல்லாம் எப்படியோ அனுபவிச்சுட்டு போயிடுவோம் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. So Jesus began as his children and defeat the devil and delivered us from the fear of death. அதாவது இயேசு தமது பிள்ளைகளைப் போல மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்து பிசாசுகளை தோற்கடித்து எங்களை மரண பயத்திலிருந்து விடுதலை செய்தார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. So Hebrew chapter 2 verse 14 and 15 says, since the children have flesh and blood, he too share in their humanity, and that by his death he might break the power of him who hold the power of death, that is the devil, and free those who all their lives were held in slavery by their fear of death. அதாவது தமிழில் வாசிக்கிறேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவை தன் மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். So one reason that Jesus Christ became as a human. Hallelujah. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனித சாயலாக வந்த ஒரு காரணம் என்னவென்றால், தமது பிள்ளைகளை மரண பயத்திலிருந்து விடுதலை செய்ய. ஹல்லேலூயா. பயப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செய்கிற காரியம் இல்லை. நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. பயம், திகில் வருவது சாத்தானானவன், பிசானானவன் நம்முடைய மனதில் உண்டாக்குவது. ஹல்லேலூயா. இரவையில சில போக பயம் இல்லையா? வேப்ப மரத்துக்கு கீழே போக பயம். அதனால சொல்லுவான் சின்ன வயல, பிசாசி வேப்ப மரத்திலிருந்து ஊசலாடும். இப்பயும் பிசாசி வேப்ப மரத்துல இருந்து ஊசாடுறான். ஹல்லேலூயா. ஆனபடினால பயம் என்பது பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஏற்படுவதல்ல. ஹல்லேலூயா. பயம் அல்லது திகில் நம்முடைய வாழ்க்கையில வருவது சாத்தான், பிசாசானவன் நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வர பெரிய பயங்கரமான திட்டம். ஹல்லேலூயா. சோ இந்த மரண பயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயப்படும் பயம், அடுத்தது நம்முடைய கடைசி காலங்களில் இந்த மரண பயத்திலிருந்து தப்பி பரலோக ராஜ்யம் போகணும் என்று நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். மரண பயம். ஹல்லேலூயா. அந்த பயம் மிகவும் கொடூரமானது. அவனுடைய Jesus helped his children to overcome the temptation and test also. அதாவது இயேசு தமது பிள்ளைகளை சோதனைகள், பரீட்சைகள், இப்படியான மரண பயம் உள்ள சோதனைகள், பரீட்சைகளிலிருந்து மேற்கொள்ள God has given power to overcome the fear of
the temptation. Hallelujah. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த மரண பயங்களை நாம் மேற்கொள்ள. Hallelujah. அதை தோற்கடிக்க. So Bible say Hebrew chapter 2 verse 18, because he himself suffered when he was tempted, he is able to help those who are being tempted. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், இயேசு சுவாமி ஒன்றையும் செய்யாம நம்மகிட்ட சொல்றல்ல, செய்ய சொல்லி. மற்ற மத தலைவர்கள் சொன்னார்கள், செய்யல. எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அவர்கள் சொன்னாங்க, அது மாதிரி செய்யல. இயேசு சுவாமி நமக்கு சொன்ன காரியங்களை அவர் செய்யாமல் உங்களுக்கு ஒருபோதும் செய்ய சொல்லி சொல்ல மாட்டார். Can you understand? So Bible clearly says he himself suffered when he was tempted. அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் அதுக்காக அவர் தாமே சோதிக்கப்படுவதற்கு பாடுபட்டார். சோதனை வரும் பொழுது பாடுபட்டார். இல்லையா? அவருடைய சிலுவை பாடுகள்ல அநேக சோதனைகள் வந்தது. பாடுகள், அடித்தார்கள், முள்முடியை போட்டு கோலால் அடித்தார்கள், சவுக்கால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. சிலுவையில் அறைத்தார்கள். 2 கல்லருக்கு பக்கத்துல ஒரு கல்லனை போல சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப அவருக்கு வந்த சோதனையில் வந்த பாடுகளை நீங்க கண்டீங்களா? பவுல் சொல்றான், ரத்தம் சிந்துறவுக்கு ஏற்ற பாடுகளை நீங்க அனுபவிக்கவில்லை. அதுல பவுல் ரத்தம் சிந்தி பாடுபட்டாதான் சொல்றான். அதே போல இந்த பைபிள் என்ன சொல்ற, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அந்த அனுபவம், நான் சொல்லிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் மேக் பெர்ஃபெக்ட் இல்லையா? So if you have experience only, you are worthy to advise to other people. நமக்கு ஒரு அனுபவம் இருந்தா தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், புத்தி சொல்லலாம். நாமே கண்குருடு மற்றவங்களை கொண்டு வழிநாட்டி செல்லலாமா? பள்ளத்தெல்லாம் விடுவோம். அதே போல அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் தெரியுதா? சரியா பாக்குறீங்க, பரவாயில்ல. அப்ப பாருங்க, அப்ப அவர் நமக்கு உதவி செய்யறது காரணம், அவர் சோதிக்கப்படும் பொழுது பாடுபட்ட அவருக்கு அந்த அனுபவம் தெரியும். அப்படி இங்க சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் தகுதியுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. So God's like his children come into the glory. அதாவது தேவன் தமது பிள்ளைகள் மகிமைக்குள் கொண்டு வர விரும்புகிறார். பயப்பட்டு பாடுகப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கிறல்ல. சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பயந்தா தாய் தப்பட்டு சொல்ல மாட்டான். வீட்டுல போயிருந்து கூனி குறி தீப்பா கவனிச்சிங்களா? என்ன சாய்க்கலாம் சொல்லாது. சில பொம்பளை பிள்ளைகள் சில பாடுகள்ல படுத்துதுன்னா தாய் தப்பட்டு சொல்லாது. கவனிச்சிக்கலாம். இனி நாம சொல்லி சொல்லி சொல்லணும், என்ன விஷயத்தை சொல்லணும். புரியுதா? அது மாதிரி நாம ஆண்டவர் தமது பிள்ளைகளை இப்படியான ஒரு பயத்தின் ஆவிக்குள்ள இருக்காமல் அவர்கள் ஒரு மகிமைக்குள் கொண்டு வர விரும்புகிறார். We are the children of glory. Hallelujah. நான் மகிமையின் பிள்ளைகளா இல்லையா? சொல்லுங்க. இல்லண்டா இல்லதான், ஆமண்டா ஆமதான். Hallelujah. நாம் மகிமைக்கு கர்த்தர் கொண்டு வரும் பிள்ளைகள். Hallelujah. So Hebrew chapter 2 verse 10 say, in bringing many sons and daughters to glory, it was fitting that God, for whom and through whom everything exists, should make the pioneer of their salvation perfect through what he suffered. ஏனென்றால் தமக்காவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது.
So இதுல ஆண்டவர் சொல்லுவார் தமக்காவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாகிறார். Our God made everything for him, by him, through him. கடவுள் தமக்காகவும் தம்மாலேயும் எல்லாம் உண்டாக்குறார். Therefore there is no qualification to ask any question to God. புரியுதா? கடவுள் தமக்காகத்தான் உண்டாக்கினார், தம்மாலே தான் உண்டாக்கினார். சிலவள நாம கடவுள்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்னோட பேசல, அதோடைய நான் சேர்ச்சுக்கு வரல. இதெல்லாம் ஒரு கதை இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய டிராமா எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய டான்ஸ் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ கடவுளை தேடணும் என்றா கடவுளை தேடணும். ஹல்லேலூயா. ஆனா சாத்தானத்தோட சாத்தான தேடு. 2 காலாலே 2 படகுல கால் வச்சு ஓடியலுமா? சொல்லுங்க. 2 படகுல 2 காலை வச்சு ஓடியலுமா? ஒரு படகுலாம் ஏறணும். ஆமா இல்லையா? சோ ஆண்டவர் தமக்காவும் தனியா உண்டாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மகிமையை காண்பிக்க, அதிசயங்கள் அற்புதங்களை காண்பிக்க பார்வோனை எடுத்து பாவித்தார். புரியுதா உங்களுக்கு? பார்வோனை எடுத்து பாவித்தார். பார்வோனுடைய இருதயம் கர்த்தர் உண்டாக்கிய ஜனம்தான். அவனுடைய மனதை கடினப்படுத்தினதுக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயம் அற்புதமாக கானானுக்குள் கொண்டு செல்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உண்டாக்குனதுக்கு முன்பு ஏன் அதை உண்டாக்குங்க? You have no, hallelujah, no power to ask against God. Hallelujah. கடவுள்கிட்ட நாம் எதையும் கேட்க கூடாது. சிலதை கேட்கலாம். ஆண்டவரே ஒரு வாஸ்தவமான காரியங்களை கேட்கலாம். வீடு இல்லையா? வீட்டை கேட்க தருவார். அல்லையா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷத்தை கேட்க. சந்தோஷம் என்ற பிள்ளைகள் இல்லை, உண்மையான சந்தோஷம், ஜாய்ஃபுல் லைஃப். அல்லையா? அதே போல கவனிச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம் வருது, மோசையை போல ஒரு தாழ்மை உள்ளவன் இல்லை ஆண்டவரை சொல்றார். அவனில் எனக்கு அதிசயம் என்ன, கர்த்தரோடு முகமுகமாக பேசினான். அல்லையா? கர்த்தரோடு முகமுகமாக பேசினான். ஆண்டவர் சொன்னா, இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவர் சொன்னா, I want to destroy these people. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் அழிக்கலாம், ஒரு நிமிஷத்துல அழிக்கலாம். ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிப்பதற்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரே என்று எகிப்தியர்கள் கதைப்பார்கள். அல்லையா? ஆண்டவர் அவர்களை அழிக்கத்தான் கொண்டு வந்தாண்டு மற்றவர் கதைப்பார்கள் ஆண்டவரே என்று சொன்னோன்னே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் அழிக்க நினைச்ச ஜனத்தை அழிக்காமட்டார். So what do you study about this? You can speak with God just like friends. Sometimes you can give some idea. He will do. Hallelujah. கர்த்தரோடு சிநேகிதனை போல பழங்க. சில காரியங்களை நீங்கள் ஆண்டவர் சொல்லும்போது he will agree. Hallelujah. And he will do what you said. Hallelujah. புரியுதா நான் சொல்றேன்? இது உங்களுடைய வாழ்க்கை கூட நடக்க வேண்டிய காரியம். இது மெசேஜ் இல்லை, நான் சொல்றேன். கர்த்தரோடு நீங்க பேசிக்கோ. ஜெபிக்கப்படும் நமக்கு மாத்திரம் கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் கேட்கணும். நீங்க மாத்திரம் வர்றது கேட்கக்கூடாது. அவ்வளவு அத்தனை ஜனங்களும் ஆண்டவர் சொன்னா என்ன? வானத்திங்கள் இயேசுவெல்லால் வேறு நாம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் என்ன? பைபிளே வாசிக்கலையா? எல்லா கால்களும் முடங்கும், எல்லா வாயும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். ஆண்டவர் சொன்னாரா? கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் சொன்னாரா? இல்லாத கிறிஸ்தவங்களோட கால் மாத்திரம் முடங்குவாரம் இல்லை, முடங்கும்னு சொன்னாரா? இல்ல, எல்லா கால்களும் முடங்கும், எல்லா வாயும் அறிக்கை செய்யும். What is the meaning of that? So when Jesus Christ will come, every
body will, everybody will say, you are the Savior. Hallelujah. Every knee will be bound. எல்லா கால்கள் முடங்கும். நீங்க என்னத்தை அறிவீங்க? ஆண்டவர் சொன்னாம 2வது வரைக்கும் முன்பாக எல்லா ஜாதி ஜனங்களும் சேவிப்பார்கள். Because God's like all human. That He is the creator for all human. So His will be done. அவருடைய சித்தம் நடக்கணும். எல்லா ஜனங்களையும் தமது சாயலாக தமது உருவாக படைத்து தம்மோடு வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த மனித சமுதாயம், உலகத்தில் உள்ள ஜனங்கள் தான் போட்ட சித்தம் நிறைவேற கடைசி நாட்களில் எல்லாரும் கர்த்தரை சேவிப்பார்கள். கடைசி நாள் ஆண்டவர் எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். அங்க கண்ணீர் இல்லை, பெண் கொடுக்கிற பெண்கா வாங்குற வேலை இல்லை. விளைஞ்சா அங்க எந்த நேரம் சாப்பாட்டு ராமனா இருப்பதில்லை. அல்லையா, எல்லாம் கணக்கா டைமா கிடைக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஐடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லையா, 24 மணித்தியாலும் என்ன செய்ய வேணும்? ரூபாக்காங்க ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள். துதி என்று சொல்லக்குள்ள டயர்ட்னஸ் வராது. அல்லையா, துதித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவி வல்ல அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கும். அல்லையா, அதுதான் ஆண்டோடைய திட்டம். அவருடைய ஆனபடி நான் பிரியமான அவர் தம்மை போல தமக்காகவும் தம்மையும் அகலத்தை உண்ட அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தில் பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு சித்தமானது. எல்லாரையும் மகிமை, தேவ மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களது பாவங்களை சுமந்தார். புரியுதா நான் சொல்றது? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். கடந்த கால பாவங்கள், நிகழ்காலங்களில் செய்யும் பாவங்கள், எதிர்காலங்களில் செய்யும் பாவங்களுக்காக நமது ரட்சிப்பின் தேவன் எல்லாருக்காகவும் பாவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தபடியா எல்லா பிள்ளைகளையும் மகிமையில் கொண்டு வர கர்த்தர் சித்தம் கொண்டார். புரியுதா? அலாக்கம் புரியுதா? சோதரம். அதுபடியெல்லாம் பிரியமானே, through the water baptism we join with God death. நாம் ஞானஸ்தானத்துக்கு கூடாக கிறிஸ்துவோடு கூட மரணத்தில் கூட்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? கையெழுத்துக்கு வாட்டர் பேப்டிசம் எடுத்துறீங்களா? எடுக்கலையா? எடுத்துறீங்களா? இப்படி காட்டக்கூடாது, கையை ஏற்ற இல்லாட்டி முடக்குவாதமா போயிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, you know the meaning of water baptism? சொல்லுங்க. என்ன பாஸ்டர் தலையில தண்ணியை வச்சு வைத்துட்டு போயிட்டார். என்ன விஷயம் சொல்லுங்க. பிறத்தி கேட்க பாவங்கள் என்ன? நாம் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கூடாக மரணத்துக்கு உட்பட்டோம். அதுதான் உங்களை மூழ்கிறது. அதாவது தண்ணீருக்குள்ள உங்களை மூழ்கிறதுக்கு காரணம் என்றா சும்மா முக்கி எழும்புறது இல்லை. இயேசு கிறிஸ்துவ கூடாக பாவங்களுக்காக நமது பாவ மனிதன் இயேசு கூடாக மரணத்துக்கு கூடாக ஒப்பு கொடுக்கப்பட்டதுதான் நீங்க மூழ்கிறார். புரியுதா? திரும்பவும் அவர் எழும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போல ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு புது மனிதனாக நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? இதில் அடையாளமாகத்தான் முழுக்கு ஞான ஸ்நானம் நீங்க பெற்றீர்கள். இது உங்களுக்கு படிப்பிச்சதா? உங்களுக்கு சொல்லி தந்தா? சொல்லி தரல, சொல்லி தந்தா மறந்துட்டீங்க. ஏன்னா நீங்க 80 வயதுக்கு மேல். ஹல்லேலூயா. சோ இதுதான் உங்களுக்கு ஞான ஸ்நானம். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் காரணம் இல்லாம செய்யப்படுவதில்லை. வாட்டர் பேப்டிசம். இயேசு கிறிஸ்து 33 வயதில் ஞானஸ்நானம் பெற்றார்.
அப்ப யோவான் சொன்னா நீர் வாரீர் எப்படி நானும் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்ப இயேசு சொன்னா எல்லாம் கிரமமாக நடக்க வேண்டும். இயேசு சுவாமி சார் புரியுதா? அப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து கூடாக மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். அப்ப நாம இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உட்பட்ட உறவு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைஞ்சிருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த என்ன செய்வார் சொல்லுங்க, நல்லா தெரியும். சும்மா அறவுரையில கிறிஸ்தவ தெரியும். இயேசு கிறிஸ்து எங்கப்ப உங்களுக்குள்ள இல்லையா? இல்லையா? கிறிஸ்தவன் என்று எப்படி பேர் வந்தது? அத்தனை சபையில எப்படி வந்தது? அவர்கள் கிறிஸ்துவை அடையாளம் காட்டும் போது கிறிஸ்தவர் என்று பெயர் வந்தது. அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் என்று எப்படி உங்களுக்கு பெயர் வரும்? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. நல்லா தலையாட்டுறீங்க. வெரி குட். நல்லா. அப்ப கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறார் கிறிஸ்து? அப்ப மரணித்தார் உங்களோடு, திரும்பியும் உயிர்த்தெழுந்தார். அது அன்னைக்கு ஏன் ரோமன் கத்தோலிக்க சபையை நாங்க ரசிக்கப்பட்ட சபை இல்லைன்னு சொன்னா, அவங்க இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையெல்லாம் அரைஞ்சு வச்சிருக்காங்க. கவனிச்சிங்களா? சிலுவை அரைஞ்சு இப்படி ரெண்டு திருப்பேன் இல்லைங்களா? இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை நாங்க ரசிக்கப்பட்ட சபை என்று ஏற்றுக்கொள்ற லேனண்டா அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பிழையாக இருக்கிறது. நமது இயேசு சுவாமி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்குள் ஆவியானவராக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள இருக்கிறார். நீங்க ஒரு கிறிஸ்தவன்டா, கிறிஸ்துவை அச்சடையாளமாக கொண்டு கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். புரியுதா? ஆனபடினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சிலுவையில் இல்ல. இன்னைக்கு நீங்க தனிச்சிலுவை சிலர் போட்டுருவீங்க. கவனிச்சிங்களா? தனிச்சிலுவை, அதாவது ரசிக்கப்பட்டாக தனிச்சிலுவை தான் போடுவாங்க. ஏன் சிலுவையை போடுறீங்க? இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு காட்சி. சிலுவை தனியாகத்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அதனாலயா நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போனா இப்போ அவர் உயிர்த்தெழுந்து அவரோட கல்லறை எல்லாம் உங்களுக்கு காண்பிப்பாங்க. இப்பயும் அந்த கல்லறையை எல்லாரும் போய் பார்க்கலாம். அல்லது அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். அப்ப அந்த மரணத்திலிருந்து அவர் ஜெயித்தபடியினால் நீங்கள் மரண பயத்திலிருந்து ஜெயிக்கப்பட்டீர்கள். புரியுதா? மரண பயம் இல்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. So our all self is crucified with Jesus Christ. அதாவது எங்கள் பாவ சரீரம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. Hallelujah. நம்முடைய பாவ சரீரம் Roman chapter 6 verse 6 and 7 say, for we know that our all self was crucified with him, so that the body ruled by sin might be done away with, that we should no longer be slaves to sin, because anyone who has died has been set free from sin. அதாவது இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனிதன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். புரியுதா? சோ நம்முடைய பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. புரியுதா? இப்ப பாவம் என்று சொல்லக்குள்ள பாவத்தில் ஒரு அடையாளம் பயம். நாம சில கத்தருக்கு விரோதமாக பிள்ளைகள் விட்டா நமக்குள்ள ஒரு பயம் பெறுதா இல்லையா? நம்ம அப்படி செய்தோமே
என்ன செய்வீங்க? நீங்க பிளவிட்டா என்ன செய்வீங்க? ஹஸ்பண்ட போய் சொல்லுவீங்களா? அவர் சொல்லுவார், நீ இப்ப இல்ல எத்தனையோ நாளா இதே மாதிரி தான் செய்து வாரான்னு சொல்லுவார். அல்லையா? அல்லது ஹஸ்பண்ட் வந்து மனைவிட்ட சொன்னான், நீ நோய் நோய் ஆண்டவரே தான் செய்யற, திருப்பி திருப்பி என்கிட்ட சொல்லுவான். நான் சொல்றேன் சரியானே? ஆமென். அப்ப பாருங்க, நீங்க அப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி நம்முடைய மனதில பாவங்கள், அது கர்த்தருக்கு பலியான காரியங்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்துறாரு இல்லையா? சிவா உணர்த்துவாரா இல்லையா? நம்முடைய இல்ல, நீ பிளவுறான், நீ பொய் சொல்றான், நீ சில காரியங்கள் பலியா நடக்கிறான்னு சொல்லக்குள்ள நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆண்டவருடைய Lord, kindly forgive. ஆண்டவர் என்ன செய்வார்? 2 காரியம் செய்வார். என்ன செய்வார்? சொல்லுங்க வேலத்து, என்ன செய்வார்? பயப்படாதுங்க, நான் தமாஷ் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, என்ன செய்வார்? மன்னிப்பார். வேற மறந்துடுறார். நம்மட வரிசைக்கு தெரியல. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் 2 காரியம், ஒன்று மன்னிப்பார், அடுத்தது மறந்துடுவார். That chapter close. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என்ற பிள்ளை. நம்மளோட பிள்ளைகள் பிளவிட்டா சிவா என்ன செய்வீங்க? மகளுக்கு மகள் உங்களோட விருப்பம் எனக்கு தெரியும், 2 பொம்பளை பிள்ளையும் அவரோட விருப்பம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்வீங்க? நீங்க கண்டித்து உணர்த்துவீங்க. அந்த பிள்ளைகளை என்ன செய்வீங்க? அப்ப நான் செய்ய மாட்டேன்ப்பா. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? முத்தம் கொடுப்பீங்களா இல்லையா? கொடுப்பீங்க. அதை திருப்பி மனதில் வச்சு திருப்பீங்களா? நம்முடைய சரீர தகப்பனே எவ்வளவு தூரம் அன்பா இருக்கக்குள்ள நமது பரம தகப்பன் எவ்வளவு அன்பா இருக்க மாட்டா? அல்லேலூயா. ஒரு மன்னிப்பார், மறந்துடுவார். If you do something wrong against God, you should ask God to forgive you first. God will be forgive and also he will forget. அதான் காணிச்சுக்க. நமது ஆண்டவர் நல்லவருங்க, நல்லவர். அவர் மன்னிச்சிருவார், மறந்துடுவார். ஆனபடியா திரும்பி திரும்பி அதே போலயே நாம செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தாராருன்னா, திருப்பி அந்த பிள்ளைகளை செய்யாதபடிக்கு. அல்லையா? திரும்பி யாராவது செய்யக்கூடாது. ஒரு தடவை நான் முதல்ல இருக்கக்குள்ள என்ன நல்லொரு பொறாத மகன் முதல் ஒரு வீட்டில் இருக்கக்குள்ள அந்த ஸ்டெப்ல உருண்டு கொண்டு விழுந்த ஞாபகம் இருக்கா? ஸ்டெப்ல இறங்கி வரக்குள்ள உருண்டு கொண்டு விழுந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அவரை. ஞாபகம் இருக்கா? சோதரா. அதுக்கப்புறம் அவர் ஸ்டெப்ல எனக்குள்ள எப்படி மிச்சம் கவனம் போவாரா இல்லையா? மிச்சம் 6 தெரியுமா உங்களுக்கு? அந்த பின்னிக்கு நிற்கிறார் அவர். சோதரா. அதுக்கப்புறம் மிச்சம் கவனம், ஸ்டெப்ஸ்ல போக மிச்சம் கவனமா இருப்பார். ஆனபடினால நாம் ஒரு தடவை பிளவிட்டா திருப்பி அந்த பிள்ளையை நாம் செய்யக்கூடாது. புரியுதா? திருப்பி நாம் பிள்ளையை செய்யக்கூடாது. ஒரு பிள்ளையை நாம் விட்டு கர்த்தர் மன்னிச்சுட்டா என்றபடியா திருப்பி திருப்பி செய்ய மட்டும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் வல்லமையாக நமக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாகப்பட்டிருக்கிறான். அப்ப பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யறோம்? விடுதலை ஆயிட்டோம். மரண பயம் நமக்கு இல்ல. விளைஞ்சா நம்முடைய மரண பயம் நமக்கு இல்ல. அதே போல the benefits of the free from the fear of God. அப்ப நம்ம மரண பயத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாலும் நமக்கு என்ன பலாபலம்? நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த காரியத்திலே நீங்க என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எதை எடுத்தாலும் சரி அவன் செய்யறான்னு நாம செய்யக்கூடாது. அல்லையா? அவன் செய்யறான், இவன் செய்யறான். நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ அதுல நல்ல என்ன பிரயோசனம் இருக்கு, என்ன கெடுதி இருக்குன்னு பார்க்கணும் எந்த காரியத்துல. புரியுதா? அப்ப நான் சொன்ன மரண பயத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை செய்தார்.
மரண பயம்னா முக்கியமான மரண பயம். நம் கடைசி காலத்தில் நம்ம ஆத்மா மரித்து மரணத்துக்கு போகும்போது அது அழியாத அக்கினிக்கு போகும். ஆனா இந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்து தமது வாழ்க்கையில் அவர் மேற்கொண்டு நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை விடுதலை செய்ததால நமக்கு என்ன பலாபலன் என்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, Romans chapter 6:22. But now that you have been set free from sin and have become slave of God, the benefit you reap leads to holiness and the result is eternal life. அதாவது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மரண பயத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதினால் தேவனுக்கு அடிமையாகிறீர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்தப்படுகிறீர்கள். சாந்தி செஞ்சா God is holy, so you should be holy because our God is holy. கடவுள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் என்ன செய்வோம்? கடவுள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றுதான் நம்மை விரும்புகிறார். Because God is holy. அப்ப அவர் பாவத்தில் நாம விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அப்ப மரண பயத்திலிருந்து விடுதலையாகணும். நீங்க எப்படி ஆகுறீங்க? பரிசுத்தமான பிள்ளையாக மாறுறீங்க. அது மட்டுமல்ல, முடிவோ என்ன? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப் என்ன? முடிவில்லாத ஒரு ஜீவியம். முடிவு இந்த உலகத்துல நமக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு நாம கர்த்தருக்குள்ள என்ன செய்வோம்? நித்திரை அடைவோம். கர்த்தருக்குள்ள ஏன் நித்திரை அடைவோம் என்று சொல்ற? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது திரும்ப எழும்போம். நம்முடைய பாவ சரீரம் வல்லமைப்பட்டு நல்ல ஜென்ம சரீரம் மறித்து மறுபடியும் நாம தேவனுடைய ஒரு ஜீவனுள்ள சரீரமா எழுப்பப்படுவோம் பைபிள் சொல்லுகிறது. அப்படி அது நித்திய ஜீவன் சொல்ல, அந்த ஜீவன் அழிவில்லை. அப்ப நமக்கு ரெண்டு பெனிஃபிட். ஒன்று, நீங்க பரிசுத்தமாகுவது. அடுத்தது, நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவது. அல்லேலூயா. அப்ப மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்தார். அல்லேலூயா. இனி மரண பயம் நமக்கு இல்லை. கர்த்தர் தமது சிலுவையிலே மரண பயத்தை தோற்கடித்து நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதுக்கு கிடைக்கும் பலாபலன் பரிசுத்தம். இரண்டாவது நமக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன். அல்லேலூயா. நல்லமில்லையா? So you have to share this message to other people. அல்லேலூயா. நீங்க நல்லா மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லணும். இதை கடைசி காலம் பிரியமானே நமக்காக மட்டும் நாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை மற்றவங்க பெற்றுக்கொள்ளவன், பரிசுத்தமான ஜீவியம் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்லும், கண்டவங்களுக்கு சொல்லும். சரியா? கண்களை மூடி நாங்கள் செவ்வாச்சு. Heavenly Father, we thank you, Lord, for this time to share the word of God, my Lord. Speak with everybody, those who are listening, my Lord. Can't help them to practice according to the verse, my Lord. Your name we praise. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Thank you, my Lord. Hallelujah. Oh, we praise you, my Lord. Hallelujah. Thank you, my Jesus, my Lord. Okay. God bless you all.